ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான விலாக் தான். ஒரு 4 டேஸாக இல்லை 5 டேஸாக நான் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட கலெக்ஷன் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். நிறைய ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன், பட் எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தான் தைச்சேன். எதுவும் ஒரு ஃபேன்சியாவோ இல்லை வந்து பேட்ச் ஒர்க்கோ எதுவுமே நான் ஸ்டிச் பண்ணல. சரி, அந்த ப்ளவுஸோட கலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த saree வந்து ஒரு ஃபேன்சியான saree. காஸ்ட் வந்து ஒரு 1000 மேலே தான் இருக்குது. இந்த சாரீக்கு வந்து இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமரோட ப்ளவுஸ் தான். அவங்க வந்து இதில் வந்து நம்ம என்ன பேட்ச் ஒர்க்கு ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். நிறைய வந்து அவங்களுக்கு போட் நெக் அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் தான் நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இதுவும் அதே மாதிரி போட் நெக்காகவே ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு நார்மல் ரவுண்ட் நெக் தான் ஃப்ரண்ட்டில் வச்சேன். பேக்கில் மட்டும் ஸ்ட்ரைட்டாக பாக்கழுத்து வர மாதிரி வச்சு அது கீழே வந்து ஒரு ஷேப் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் பைப்பிங் தான் வச்சுருக்கேன். இந்த சாரியில் இந்த ப்ளவுஸில் இருக்க கிளாத் கலரே கூட நான் வந்து அந்த ப்ளூ கலர் கூட கிடச்சிருந்தா நான் பைப்பிங் வச்சுருப்பேன். பட் வந்து வைக்கலை. ஏன்னா நம்ம வந்து வேறு சாரீக்கும் வியர் பண்ணிக்கலாம், மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்றதுனால அவங்களுக்கு நான் எந்த ஒரு பைப்பிங்கும் வேறு கலரில் கொடுக்காம சேம் ப்ளவுஸோட கலர்லேயே கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வந்து 7 பார்ட் பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு 45 மேலே இருக்கிற ஒரு ஆண்டி தான். அவங்க வந்து 2 பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் யார் ஆண்டி பாவாடை ஸ்டிச் பண்ணுறாங்க மெட்டீரியல் எடுத்து அப்படின்னு நான் கேட்டேன். இப்போவே நல்ல குவாலிட்டியாக மார்க்கெட்டில் கிடைக்கும் தானே நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா இது ரொம்ப நாளாச்சு இந்த கிளாத் எடுத்துகிட்டு வந்து வச்சு. சரி, சும்மா இப்போ நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது இல்லையே, இந்த மெட்டீரியல் வந்து இன்ஸ்கர்ட் தான் ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் நான் வந்து இருக்கட்டும், இருக்கிற துணியில் வந்து நான் தைச்சிக்கிறேன், பரவாயில்ல எனக்கு தைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இது வந்து ஒரு க்ரீன் கலர் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பாப்லின் கிளாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிளாத்து. இது வந்து கொஞ்சம் காட்டன் பாலிஸ்டர் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து இந்த ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. 7 பார்ட் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு ஸ்கர்ட்டு வந்து நல்லா நீட்டாக ரெடிமேட் பாவாடை எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் மெஷர்மெண்ட் எடுத்து தான் அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த நான் ரோப் வந்து நான் 2 வந்து ஸ்டிச் பண்ணேன். அவங்க வந்து எதுவுமே சொல்லலை எனக்கு. இப்போ வந்து ரெடிமேட் நான் ரோப் தான் போடுவாங்க, அதனால் எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து 2 ரோப்பு வந்து நான் அந்த ஆரஞ்சு கலர் கிளாத்லேயே ஸ்டிச் பண்ணேன். அவங்க வந்து இல்லை எனக்கு வேண்டாம், நான் வந்து ரெடிமேட் ரோப்பே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அந்த ரோப்பு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய எதுக்காவது யூஸ் ஆகும், ஏதாவது ஸ்க்ரீன் போடுறதுக்கு இல்லை ஏதாவது தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அந்த 2 ரோப்பையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 100 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணேன் ஒரு இன்ஸ்கர்ட்டுக்கு வந்து. அதுக்கப்புறம் இந்த ஃபேன்சி சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நார்மலாக தான் அவங்க கேட்டாங்க, எந்த ஒரு பேட்ச் ஒர்க்கும் கேட்கல. ஒரு வேளை பேட்ச் ஒர்க் கேட்டிருந்தால் நான் இந்த ரெட் கலர் கிளாத்தில் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஏதாவது பேட்ச் ஒர்க் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பேன். பட் வந்து எனக்கு வேண்டாம், இப்போ நான் கொடுத்துருக்க சாரீ எல்லாமே ஒரே கஸ்டமர் தான், எனக்கு வந்து நார்மலாக பைப்பிங் வச்சு எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடு போதும், எந்த ஒரு டிசைனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், எல்லாமே நான் அந்த எம்ப்ராய்டரி இருக்கு இல்லையா, அந்த கலர்லேயே நான் அந்த ரெட் கலர்லேயே பைப்பிங் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கிளாத்து பத்தலை, அதனால் வந்து கட் பண்ணி நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். நார்மல் ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். பைப்பிங் வந்து பாருங்கள் மெலிசாக ரொம்ப த்ரெட் பைப்பிங் மாதிரி நான் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம நாட்டு வந்து அந்த பைப்பிங் நாட்டு வந்து யூஸ் பண்ணாமலே நம்ம த்ரெட் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி எப்படி தைக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் அந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் போடுறேன். இது இன்னொரு ஃபேன்சி சாரீ. இதுக்கு வந்து நான் எந்த ஒரு பைப்பிங்கும் வைக்கலை. ஏன்னா நார்மலாக அந்த ப்ளவுஸை அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன், வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ப்ளவுஸோட கிளாத்லேயே தான் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பைப்பிங் எதுவும் கொடுக்காம நார்மல் ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருக்கேன். ரவுண்ட் நெக்குக்கு ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எம்மிங் வைக்கவும் இல்லை, பைப்பிங்கும் வைக்கவும் இல்லை, நான் அப்படியே அடித்து திருப்பிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக 36 ப்ளவுஸ் தான் என் சைஸு. இந்த ப்ளவுஸுமே ஒரு ஃபேன்சியான சாரீன்றதுனால உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன்.
ஒரு ப்ளவுஸ் வந்து எவ்வளோ கிராண்டாக தைக்க முடியும்னா கிராண்டாகவும் தைக்கலாம், இல்லை எவ்வளோ சிம்பிளாக தைக்கலாம்னாலும் தைக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நம்ம கஸ்டமருங்க வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி தரணும். ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு ஒரு விதமாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பேட்ச் ஒர்க்கே தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. சிம்பிளான சாரீ கூட பேட்ச் ஒர்க் ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கணும், ரொம்ப யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் அது வந்து டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி கஸ்டமரும் இருக்காங்க. இந்த வந்து காட்டன் சாரீக்கு எல்லாமே நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். எல்லா சாரீக்குமே ஃபால்ஸ் மட்டும் வச்சு நான் தரணும். ப்ளவுஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு சில ப்ளவுஸுங்க வந்து ஊக்கு மட்டும் மாட்டி வச்சுருக்கேன், அது ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதும் ஒரு சில ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்படி தான் என்னோடய ஒர்க்கு வந்து போயிட்டே இருக்குது. நம்ம வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், இல்லை நம்ம தைக்கிறது கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கணும், இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்காமல் இருக்க முடியும். மற்றபடி நம்மளுக்கு ஒரு டைலராக இருக்கிறவங்க வந்து நார்மலாக அவங்க தெருவுக்குள்ளவே தைக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கான போதியமான துணி வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம தைக்கிறோம் அப்படின்ற தெரிகிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். பட் எல்லாருக்கும் நம்ம தைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாவே 1 by 1 அவங்க வந்து எடுத்துகிட்டு தந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுல ப்ளவுஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுங்க. அதனால் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு என்கிட்டையும் ஏதாவது பீஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடிட்டேன். நான் 2 நாளாகவே இந்த ப்ளவுஸ் தைக்காமல், இந்த கழுத்து பீஸ் பத்தாமலே 2 நாளாக தைக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக வந்து கிளாத் எடுத்து தான் நம்ம தைக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன். நான் ஏதாவது இந்த கலரில் யாராவது லைனிங் கொடுக்குறாங்களா, இல்லை யாராவது ப்ளவுஸ் எடுத்து தராங்களான்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்காகவே நான் வெயிட் பண்ணி எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு எனக்கு வந்து கிளாத்தே கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கழுத்து பீஸ்க்காக ஒரு 1/2 மீட்டர் எடுத்தோம்னாக்கா 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஆகும். அது வந்து நம்ம ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு இருந்த கலர்லேயே வச்சு நான் அந்த கழுத்து பீஸ் மட்டும் வச்சு தைச்சிருக்கேன். கஸ்டமர் பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன்க்கா இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு, துணியே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற கஸ்டமர் கிடைப்பாங்க. என்கிட்ட இருக்கிற கஸ்டமர் வந்து என்னை பற்றி தெரியும் உங்களுக்கு, நான் எப்படி தைப்பேன்ட்டு. மோஸ்ட்லி கிளாத் இல்லாத பட்சத்தில் தான் நான் அதை தைச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னேன் நான். சரி ஓகே பரவாயில்ல, பேக்கில் தான் வருது, சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. இதனாலே நம்ம ஒரு 1 வீக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்தோம் இந்த துணி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன் நீங்கள் சாரீ கூட இருக்குது இல்லையா, நீங்கள் கட் பண்ணி கூட தைச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சாரியில் கட் பண்ணாக்கா நம்மளுக்கு துணி கண்டிப்பாக பத்தாமல் போயிடும். ஏற்கனவே அந்த மாதிரி சாரீஸில் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து கம்மியாக தான் கட் பண்ணுவேன் நான், ஏன்னா சாரீ பத்தாமல் போயிடும் அப்படின்ட்டு. ப்ளவுஸ் ஒன்று பத்தலைன்னா கூட இன்னொரு ப்ளவுஸ் வந்து நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் வந்து சாரீ வந்து பத்தலைனாக்கா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு, சாரியே கட்ட முடியாமல் போயிடும். அதனால் நான் வந்து சாரியில் கட் பண்ணாமல் என்கிட்ட இருக்கிற லைனிங் கிளாத்தை வச்சு அது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ரீன் கலரில் வந்து ரன்னிங்லேயே தான் ப்ளவுஸ் வந்துச்சு. அதுக்குமே நான் பைப்பிங் கொடுக்காம நார்மல் டபுள் கிளாத்து கொடுத்து தான் திருப்பியிருந்தேன். இப்போ வந்து இந்த எல்லோ கலர் சாரீக்கு வந்து அந்த க்ரீன் கலர் பூ இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதுவுமே ஒரு கஸ்டமர் தான். ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் 3 டாட் தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஊக்கு மட்டும் மாட்டி வச்சுருக்கேன். இது வந்து தைக்கணும், ஊக்கு தைச்சிட்டோன்னா நம்ம கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் வந்து இது வச்சு ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணிட்டேன். பைப்பிங் மட்டும் சூப்பராக வந்துச்சுங்க. நானே 2-3 வாட்டி எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து பைப்பிங் த்ரெட்டு வச்சு நான் ஸ்டிச் பண்ணல, பட் பைப்பிங் வச்சு தைச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி நான் தைச்சேன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு லெனின் காட்டன் சாரீ தான், பாலிஸ்டர் மிக்ஸ் லெனின் காட்டனு. நம்மளுக்கு தண்ணியில் போட்டால் கூட நம்ம வந்து அயர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா நீட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர் சாரீ. இந்த ப்ளூ கலர் சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தைக்கும் போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இந்த ப்ளவுஸோட சாரியோட மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஊக்கு வச்சுட்டேன். ப்ளவுஸ்க்கு வந்து நார்மலாக தான் தைச்சிருக்கேன், எந்த ஒரு பைப்பிங்கும் கிடைக்கல. அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் கிளாத்தில் வந்து எனக்கு துணி கிடைக்கல, இல்லைன்னா பைப்பிங் வச்சுருப்பேன். அதுவும் நாட்டும் எதுவும் வைக்கல, சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் வந்து சூப்பராக இருக்குது. நிறைய ப்ளவுஸ் வந்து நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் தைச்சேன்.
அது எல்லாமே வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்தது, கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி சாரீஸ் மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி நேரத்தில் எந்த மாதிரி ப்ளவுஸுங்க நீங்கள் தைச்சிங்க இந்த வாரத்தில் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபால்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.